ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மெஷின் லேர்னிங் சீரீஸ் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்ட் 7 டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா டேட்டா செட் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்ப டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னு பார்க்க போறோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கிளீன் பண்ணிருக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், அண்ட் கன்வெர்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் ஸ்கேல் வேல்யூஸ் அண்ட் ரெடியூஸ் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங் அதுக்குன்னு என்ன பார்க்கலாம். இப்போ டேட்டா செட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கும் அண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் இருக்கும். இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கஸ்டமர் ஏஜ் ரெக்கார்டு எடுக்கிறாங்கன்னா அது வந்து 250 350 போட்டு வச்சுன்னா தப்பு தானே, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ்னா ஒரு சிலர் பிளாங்கா நல்லா நாட் ரெக்கார்ட் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அப்ப இதுல மொத்தம் ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. இம்புடேஷன் மீன் மீடியன், இம்புடேஷன் கான்ஸ்டன்ட் இப்படின்னு 2 இருக்கு. இம்புடேஷன் மீன் மீடியன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து மீடியனை வச்சு கால்குலேட் பண்றாங்க. அப்புறம் இம்புடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூனா அன்னோன் ஜெண்டர்ன்னு இருக்குவாங்க, நாட் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு வந்து ஹேண்ட்லிங் டூப்ளிகேட் டேட்டா. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா நான் வந்து 2 டைம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த பர்சன் வந்து இந்த ஜிமெயில் வந்து ஒண்ணுதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கிறது. 4 வந்து ஹேண்ட்லிங் நாய்ஸி டேட்டானா ரேண்டம் எரர், அவுட்லேயர்ஸ் ஆர் அன்வான்ட் வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்சர் வந்து சடனா வந்து 99 அதாவது 999 போயிடும். அது என்னன்னா அது வந்து நாய்ஸ். 5th வந்து என்கோடிங் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ். எம்எல் வந்து ஒன்லி நியூமரிக்கல்ஸ் மட்டும் தான் அக்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜெண்டர் வந்து மேலுக்கு வந்து 0, ஃபீமேலுக்கு வந்து 1 இப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா மாடல் வந்து ஈஸியா ட்ரெயின் ஆயிடும். 6th வந்து ஃபியூச்சர் ஸ்கேலிங்ல வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. டேட்டா நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போ டேட்டா நார்மலைசேஷனுக்கு ஃபார்முலா உங்களுக்கு விசிபிள் ஆகும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், இதுல வந்து 0 to 1 சொல்லுவாங்க. இது ஒரு இமேஜ் பிக்சல் இருக்குன்னா அது வந்து டீப் லேர்னிங் பண்றதுக்கு 0 to 1 நடக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு எப்படி நடக்கும்னா இன்கம் மே ரேஞ்ச் ஃப்ரம் 10K இருந்து 3 lakh வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து கிளஸ்டரிங் மாடல் லைக் கேமீன்ஸ் யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். 7th வந்து ஹேண்ட்லிங் இம்பேலன்ஸ் டேட்டா. இப்போ இம்பேலன்ஸ் டேட்டானா எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராட் டிடெக்ட் பண்றது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் வந்து 980 மாடல் கொடுத்துட்டு ஃப்ராட் பண்ணது வந்து 20 அப்படின்னு நம்ம மாடல் 20 மாடல் தான் கொடுக்குறோம்னா அது வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணாது. ஒரு 1000 டேட்டா வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஒரு 50 டேட்டாஸ் ஆர் 20 டேட்டாஸ் வந்து இம்பேலன்ஸ்டு, அதாவது ஃப்ராட் பண்ணி கொடுத்தோம்னா டேட்டா எந்த அளவு அதிகமா நல்லா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் தரும். இல்லைன்னா அது கரெக்டா தராது, இம்பேலன்ஸ்டா இருக்கும். இதே தான் நம்ம போனதுலயுமே கூட டேட்டா செட் ப்ரிப்பரேஷன்லயுமே பார்த்துருக்கோம், பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அப்புறம் 8th வந்து டைமென்ஷனாலிட்டி இஷ்யூஸ். இப்போ ஒரு சில காலம்ஸ்ல வந்து காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ட்ரைனிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் ரெகனைசேஷனுக்குலாம் 100x100 கொடுத்தோம்னா 10,000 டேட்டாஸ் அது வந்து தேவையில்ல, அது வந்து டூ மெனி. ஸோ மோஸ்ட் பிக்சல்ஸ் அதுல வந்து நிறைய பிக்சல்ஸ் வந்து அன்னெசரியா தான் இருக்கும். ஸோ எது தேவையோ அது தேவையான அளவு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் கைஸ், இந்த கான்செப்ட் முடிச்சு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன நம்ம கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் 8ல என்ன வீடியோ வரப்போகுதுன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிஸ் இப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்எல் படிக்கணும்னு நினைக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பை.